ஆரம்பிச்சதுலேருந்து என்ன கை தட்டுறேன்னு பார்க்குறீங்களா? கை தட்டுறதுனால நிறைய நன்மைகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம உள்ளங்கையில் ஃபுல்லாகவே வந்து நம்ம உடல் உறுப்புகள் எல்லாமே உள்ளே வந்து அடங்கி இருக்குது, சரிங்களா? அதனால் நம்ம கை வந்து தட்டும்போது எந்த உடல் உறுப்புகள் வந்து சக்தி கம்மியாக இருந்தாலும் அதை நம்ம அழுத்தம் கொடுக்கறது மூலயமா அக்கு ப்ரெஷர் மாதிரி அது வேலை செஞ்சு நமக்கு உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நல்லாவே குறைக்கும், சரிங்களா? அதனால் நம்ம கையை நல்லா கையை தட்டும்போது நம்மளோட கை விரல்கள் எல்லாமே இந்த மாதிரி தூரமாக இருக்கும். இந்த மாதிரி தூரமாக இருந்தால் தான் நம்ம கை தட்டும் போது எல்லா இடத்துலையுமே வந்து படும், சரிங்களா? நம்ம உள்ளங்கையும் தட்டணும், கூடவே சேர்ந்து இந்த விரல்களையும் வந்து தட்டணும். நல்லா இந்த மாதிரி ஓங்கி வந்து தட்டணும். இப்படிலாம் தட்டக்கூடாது. நல்லா ஓங்கி இந்த மாதிரி 5 விரல்கள் நல்லா படுற மாதிரி இந்த மாதிரி ஓங்கி வந்து தட்டும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, உடம்புல நல்ல பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கும். நல்ல சின்ன குழந்தைங்களுக்குலாம் கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். இம்யூன் பவர் வந்து அதிகமாகும். தூங்காமலே இருப்பாங்க நிறைய பேர். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து சும்மா உட்காரும் போது உங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து கை தட்டினீங்கன்னா நீங்கள் வந்து மன அழுத்தத்துலேருந்து வெளியில் வர முடியும். ஈஸியாக வந்துட்டு நம்ம கை தட்டுறது மூலயமா நம்மளுக்கு இவ்வளோ நன்மைகள் இருக்குன்றப்போ நம்ம தினமும் ஒரு 5 நிமிஷம் கை தட்டலாமே. இதை தவிர என்னெல்லாம் வந்து பயன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் சார்ந்த பிரச்சனை, பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், மாதவிடாய் கோளாறுகள், இந்த பிசிஓடி பிரச்சனைகள், இர்ரெகுலர் பீரியட்ஸு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் நம்ம கை தட்டுறது மூலியமாகவே வந்துட்டு நமக்கு இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஈஸியாக நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதனால் எல்லாருமே வந்து கை தட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கழுத்து வலி, முதுகு வலி எல்லாமே கூட வந்து குறையும், சரிங்களா? ஆனால் தொடர்ந்து இதை ஒரு 10-15 நிமிஷம் வந்துட்டு நீங்கள் பண்ணும்போது இனிஷியலாக உங்களுக்கு வந்து கையில் வந்து வலி ஏற்படலாம். ஆனால் நீங்கள் கை தட்ட உங்களுக்கு அந்த வலி எல்லாமே குறைஞ்சிடும். உடல் வந்துட்டு நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கும். தூக்கம் இல்லாதவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். காலையில் எந்திரிச்சு கை தட்டினீங்கன்னா அந்த நாளே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம கை தட்டுறது மூலியமாகவே நம்ம சுகரை கண்ட்ரோலில் வச்சுருக்க முடியும். நம்ம ஆல்ரெடி டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, பிபிக்காக இருந்தாலும் சுகருக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கை தட்டிகிட்டே இருங்க. தினமும் வந்துட்டு காலையில் சாயந்தரம் கை தட்டிகிட்டே இருங்க. உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நேரம் நீங்கள் கை தட்டினீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போகக்கூடிய ஆக்சிஜன் வந்து நல்லாயிருக்கும், உங்கள் நுரையீரல் நல்லாயிருக்கும், உங்கள் ஹார்ட் வந்து நல்ல வலிமை அடையும். அப்போ உங்களுக்கு ஹார்ட்டெல்லாம் வந்துட்டு ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, எனக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்குது அப்படின்னா, இல்லை ஆஸ்துமா இருக்குது, இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளும் வந்து நம்ம கை தட்டுறது மூலியமாக அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் நம்மளால் வந்து தடுக்க முடியும். இந்த கை தட்டுறது மூலியமாக எல்லா அக்குபங்க்சர் புள்ளிகளுமே நம்ம கையில் அடங்கியிருக்கிறதுனால நம்ம கை தட்டுறது மூலியமாக நம்ம கையில் இருக்கக்கூடிய எல்லா புள்ளிகளும் வந்துட்டு ஈஸியாக வந்து வேலை பார்க்கும், சரிங்களா? அதனால் நம்ம வந்து தினமும் கை தட்டுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம்.